உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கோகுலாஷ்டமி திருநாள், கிருஷ்ண ஜெயந்தி திருநாள், இது ரெண்டும் ஒன்றா அல்லது கோகுலாஷ்டமி என்பது என்ன, கிருஷ்ண ஜெயந்தி என்பது என்ன? வாருங்கள் இன்றைய ஆன்மீக தேடலில் காண்போம். கிருஷ்ணரின் காயத்ரி மந்திரம். ஓம் தேவக்கி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். இந்து சமயத்தில் ஒரு சில விசேஷங்கள் 2 நாட்கள் வருவது வழக்கம். அதிலும் ஒரு சில திதிகள் 2 நாட்கள் வருவதும் வழக்கம். அந்த வகையில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் 2 நாட்கள் வருவதை பார்த்திருப்போம். ஒரு நாளில் முற்பகல், பிற்பகல் என்ற 2 வேளைகள் இருப்பதால் முற்பகலில் வரும் திதி ஒரே நாளிலும், பிற்பகலில் வரும் திதி 2 நாட்களின் பாதி நாட்களையும் பிரித்து எடுத்துக்கொள்வதால் மேற்கண்ட திதி 2 நாட்களுக்கு தங்குவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளது. இந்த வகையில் திதிகள் அடுத்தடுத்த நாட்களில் வருவதால் இதை பற்றி பெரிதாக விளக்கம் தேவைப்படுவதில்லை. ஆனால் கிருஷ்ணருக்கு கொண்டாடப்படும் பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தியை 2 விதமாக கொண்டாடுவது ஏன் என்ற கேள்வி பல்வேறு காலகட்டங்களில் எழக்கூடியதாக உள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுல அஷ்டமி என்று 2 விதமாக கிருஷ்ணரின் பிறப்பை ஏன் கொண்டாட வேண்டும் என்று கிருஷ்ண பக்தர்கள் மனதில் எழும் கேள்விக்கான விடையை பற்றி பார்ப்போம். கோகுல அஷ்டமி ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுல அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுல அஷ்டமி என்று கொண்டாடுவதாக கூறப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி இதை போன்று அதே தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இது திதியை அடிப்படையாக கொண்டு சைவ வைணவ பக்தர்கள் பிரித்து கொண்டாடுவதாக கூறப்பட்டாலும் புராண கதையின்படி இன்னொரு தகவலும் கூறப்படுகிறது. கோகுலாஷ்டமி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா நகரத்தில் மதுராவை ஆண்ட கம்சனின் அரண்மனையின் சிறைச்சாலையில் வசுதேவர், தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேய்பிறையின் 8ஆம் நிலையில் ரோகிணி நட்சத்திரத்தில் 8வது குழந்தையாக ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததாக பாகவத புராணத்தில் கூறப்படுகிறது. இவ்வாறு சிறைச்சாலையில் பிறந்த தினத்தை கோகுல அஷ்டமி என்று கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலை என்ற கொடிய இடத்தில் கிருஷ்ணர் பிறந்தாலும் அவரின் பிறப்பு இறை பிறப்பு என்ற கண்ணோட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து கோவில்களிலும் கோகுல அஷ்டமி தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி இதே சமயம் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் பிறந்த இரவில் வசுதேவர் யமுனைக்கு அப்பால் உள்ள பிருந்தாவனத்தில் வாழ்ந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர், யசோதை தம்பதியரிடம் கிருஷ்ணரை ஒப்படைத்தார். கிருஷ்ணர் பிறந்தது கொடிய சிறை என்றாலும் பிறந்த அடுத்த கணம் சிறையிலிருந்து விடுபட்டு பிருந்தாவனத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பிருந்தாவன மக்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனத்தை ஆள பிறந்த அரசனாகவே பாவித்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடிய தினமே கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கூறப்படுகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா உலகில் வாழும் அனைத்து பக்தர்களின் வீடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக திகழ்கிறது. சிறையில் பிறந்த தினத்தை கொண்டாடுவதை காட்டிலும் ராஜ வாழ்க்கையின் துவக்கத்தில் கொண்டாடும் விழாவில் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் இல்லங்களிலும் கொண்டாடி கிருஷ்ணன் தங்கள் இல்லங்களிலும் பிருந்தாவனத்தை போன்று வசதி வாய்ப்புடன் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வீடுகளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சிறை என்றால் சோகமும், ராஜ வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியும் என்ற பொருளில் சிறை பிறப்பை கோவில்களிலும் பிருந்தாவன வருகை வீடுகளிலும் கொண்டாடுவதே கோகுல அஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்குள்ள வேறுபாடாகும். இந்த கோகுல அஷ்டமி திருநாளில்
கண்ணனின் அருளை பெற்று நலமோடு வாழுங்கள். மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்.